ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால் ஆடையிலேருந்து நெய் தாங்க எப்படி எடுக்க போகிறோன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இது நான் பசும்பால்லேருந்து எடுத்திருக்கேன். பசும்பாலை நல்லா காய்ச்சிட்டு அதோடைய ஆடையை வந்து டெய்லியும் வந்து நான் எடுத்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுப்பேன் ஃப்ரீசரில். இதே போல் தாங்க நான் ஆடை எடுப்பேன். இது போல் பால் வந்து நல்லா வந்து காஞ்சோடனே இது போல் ஏடு வந்து மேலே வந்திருக்கும். இது அப்படியே ஒரு ஸ்பூனால் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கழித்து தான் நான் வந்து இது போல் நெய் எடுப்பேன். எனக்கு இவ்வளோ வந்து பாலாடை வந்து சேர்ந்த பிறகு தான் எடுப்பேன். இப்போது இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, எடுக்கிறதுக்கு முன்னாடியே இப்போது நாளைக்கு எடுக்கிறேன்னா ஸோ வந்து முன்னாடி நாள் நைட்டே வந்து நான் எடுத்து வெளியே வச்சுருவேன். ஏன்னா ஒரு ஒரு 4 to 5 hours கிட்ட வந்து வெளியே வச்சா தான் அது வந்து ஃப்ரீசரில் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதனால் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வரும். ஸோ வச்சோடனே நல்லா அது போல் லிக்விடாக ஆகிடும். இது கூட நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துருவேன். இது நல்லா லிக்விடாக வந்த பிறகு தயிர் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து ஆட் பண்ணி வச்சுருவேன் ஒரு 1 hour கிட்ட. பாருங்கள், இது போல் வந்து தயிர் வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே வந்து இருக்கட்டும். இதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இது 2 டைப்பாக வந்து நம்ம நெய் எடுக்கலாங்க. நான் இது வந்து ஃபஸ்ட்டு டைப் தான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். இன்னொரு டைப் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதை விட. இதில் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து பிளெண்ட் பண்ணுங்கள். அதாவது கொஞ்சோண்டு தண்ணி வந்து லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். பண்ணிட்ட பிறகு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்ச பிறகு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு மத்து வச்சு இதை போல் வந்து கடைஞ்சிருங்க. கடைஞ்சோடனே பாருங்கள், மேலே இருக்கிறதெல்லாம் வெண்ணெய் நல்லா வந்து தெரியும். பாருங்கள், பண்ணிங்கன்னா நல்லா இது போல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த வெண்ணெய் தனியாக வந்துடும். இது அப்படியே வந்து கையில் எடுத்து ஒரு பவுலில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஸ்டெப்பில் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் வெண்ணெய் வரும். இன்னொரு முறை சொன்னேன் இல்லைங்களா, நெய் வந்து எடுக்கிறதுக்கு, அது வந்து பார்த்திங்கன்னா அதில் வெண்ணெய் வராது. டைரெக்டாக வந்து அப்படியே வந்து வடை சட்டியில் போட்டு நம்ம அப்படியே வந்து வச்சு நம்ம நெய் தனியாக உருக்கி எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கணும். பாருங்கள், இதை வந்து நான் ஒரு பவுலில் வந்து இதை போல் போட்டு வச்சிட்டேன் வெண்ணெயெல்லாம் எடுத்து. இப்போது இதை வந்து ஒரு கடாயில் பாருங்கள் நல்லா ஹீட் ஆனதும் இதை அப்படியே இந்த பவுலில் இருக்க வெண்ணெயெல்லாம் எடுத்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், எவ்வளோ எல்லோ கலரில் சூப்பராக வந்து வந்திருக்கு. இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைனா வந்து சட்டன் கொஞ்சம் அடி பிடிச்சிட்றா போல் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு கரண்டியை வச்சுட்டு இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா வந்து பொங்கி வரா போல் இருக்கும் நுரையோட. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுக்க ஒரு 5 minutes கிட்ட ஆக வந்து பார்த்திங்கன்னா அந்த பபிள்ஸ் எல்லாமே இறங்கிடும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும் நம்ம. ஸோ எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இப்போ தான் லைட்டாக வந்து பாருங்கள் கொதி வரா போல் இருக்குது. இது நீங்கள் கைவிடாத வந்து கலரிட்டுருங்க. ஏன்னா அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். ரொம்பவே வந்து ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம வீட்லேயே வந்து பாலில் இருந்து ஆடை எடுத்து வச்சு நம்ம நெய் பண்ணலாம். பாருங்கள், நல்லா பொங்கி வருதுங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், அந்த பொங்கி வர்றது எல்லாமே வந்து கம்மியாயிடுச்சு. இப்போ நெய் வந்து கரெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோர் எடுத்துகிட்டு அந்த மோரில் வந்து நல்லா வந்து ஒரு பாட்டிலில் போட்டு இல்லை மோரை வந்து நல்லா கடைஞ்சிட்டு சிலுப்பி எடுத்துட்டு அதில் வர வெண்ணெயை கலெக்ட் பண்ணி வச்சு அதுக்கப்புறமேட்டு நெய் வந்து உருக்குவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மலாம் வந்து பால் காய்ச்சின பிறகு அதில் இருக்க ஏடை எடுத்து வச்சே நம்ம வந்து நெய் வந்து இப்போது உருக்கி எடுத்துக்கிறோம் ஈஸியாக வீட்லேயே. பாருங்கள், ஓரத்தெல்லாம் பாருங்கள் லைட்டாக வந்து ப்ரௌன் கலர் மாறிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு முருங்கை இலை இருந்ததுன்னா முருங்கை இலையை வந்து இதில் சேர்த்துருங்க, அதாவது முருங்கைக்கீரையை. அப்படி இல்லைனா வீட்டில் கருவேப்பிலை, எல்லார் வீட்லேயும் கருவேப்பிலை அவைலபிளாக இருக்கும். ஸோ கருவேப்பிலையே ஒரு 2-3 இது வந்து இதில் சேர்த்துருங்க. அது நெய் வந்து முறியறதுக்காக சொல்லுவாங்க. அது நெய்யாக இருந்தாலும் சரி இல்லை எண்ணெய் காய்ச்சும் போதும் இப்படி தான் பண்ணுவாங்க. பாருங்கள், இப்படி போட்டுட்டிங்கன்னா அது வந்து சூடு ஆற வரைக்கும் அப்படியே எடுத்து வச்சுருங்க. ஒரு ஓரமாக போட்டு மூடி வைக்கக்கூடாது, ஓப்பன்லேயே வைங்க.
ஒரு 1 hour 2 hourல வந்து நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இது போல் ஒரு ஃபில்டர் வச்சு இல்லைனா வந்து காட்டன் வந்து டவல் ஏதாவது வச்சு நீங்கள் இது போல் நெய்யை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டிலையே வந்து பியூராக வந்து நம்ம நெய் வந்து காய்ச்சி எடுத்துட்டோம். ரொம்பவே மணமாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க. செம்ம வாசனையாக இருக்கும். இது பண்ணுற அன்னைக்கு பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லுமே வந்து கம கம கமன்னு நெய் வாசனை தாங்க இருக்கும். அதே போல் இந்த நெய் உருக்கும்போது செவ்வாய் அண்ட் வெள்ளிக்கிழமை வந்து இதை போல் உருக்காதீங்க. மற்ற டேஸில் வந்து இதை போல் உருக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான நெய் வந்து பசு நெய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீதா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.